தயவுசெய்து சைலண்ட் மோட் தட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபசிந்தையோடு மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இந்த பாலை நாம் பாடி இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகும். உள்ளத்தை நீ ஆயத்தப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு முழு மனத்தோடு முழு ஆத்துமாவோடு நான் உண்மை தொழுது கொள்ள என்னை வழி நடத்த மாட்டோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாக உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.
சங்கீதம் 29 வசனம் 1-2 நான் வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த தேவனை, அந்த மகிமை நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை நாம் பாடுவோம். Magi,
எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய எங்க வல்லமை உள்ள பரமபிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நன்றிக்கும் உரிய தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில கூட ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த 6 நாள் நாங்கள் உழைக்கும்படியாக இந்த 7வது நாளை நீ ஓய்வு நாளாக நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே முழு மனதோடு நாங்கள் தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா எங்களையே நாங்கள் சோதித்து அறிகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணமாக ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள உதவி செய்யும். இந்த நாளை நல்ல ஒரு பெரும் நிலை கொடுத்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களும் சுகபத்திரமோடு குறித்த நேரத்தில் வந்து சேரும்படியாக ஆண்டவரே நம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் அண்ணாந்து பார்க்கிறோம் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். வானத்துக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ மகா பெரியவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணத்தில் விட்டிருக்க தேவனையே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வானத்துக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம். நீதியின் தேவனையே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் சாதாரண மனிதர்கள், நீர் எங்களை அதிகமாக நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கே சென்றாலும் ஆண்டவரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இறக்க உள்ளத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே முழு மனதோடு தொழுது கொள்கிறோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா மகன் சுராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனோடு நீ தங்கியிருக்கும் மாப்படம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக பாடும்படியாக ஆண்டவரே கிருபை எடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு குல வளத்தை கொடுத்த ஆண்டவரே அந்த மகன் சிறப்பாக பாட ஆண்டவரே அவரோடு தங்கியிருக்கும் மாப்படம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரை சீக்கிரை வாசிக்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒன்றாக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தாளந்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் நாமும் மகிமைக்காக இன்னும் உற்சாகமாக வாசிக்க இவர்களோடு காத்திருக்கமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேத்தையும் நீர் பலப்படுத்தணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் காத்துக்கொள்வோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே திவ்ய செய்தி ஏந்தி வந்திருக்கிறோம் மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மகனோடு நீ தங்கியிருக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகன் கொண்டு வருகிற அந்த வார்த்தை ஆண்டவரே அவர் மறைந்த இன்றைக்கு நீர் வெளிப்படைய உதவி செய்வமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு உண்மை இருக்கிறது ஆண்டவரே, சத்தியம் இருக்கிறது ஆண்டவரே, வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தத்தக்க உதவி செய்யணுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ தானும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே முழு மனதோடு உங்களுடைய தொழுது கொள்ள உதவி செய்யும். கொடுக்கப்பட்ட அந்த 1.5 மணி நேரம் ஆண்டவரே அதை நாங்கள் பத்திரமாக பயன்படுத்திக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் மேகாவும் இருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ பெரியவர் ஆண்டவரே. பெரிய மருத்துவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களோட குற்றம் குறைகள் பாவங்கள் ஆண்டவரே யாவும் இருந்தால் நீ மன்னிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்தமாக நாங்கள் பங்கு கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களோட எல்லாம் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக முழு உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்க ஆண்டவரே. இந்த நாவலில் புறப்பட ஒவ்வொரு சோஸ்திரங்களையும் உமக்கே நாங்கள் செலுத்த ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நினைத்து பாவ ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன பரம்பிதாவே. ஆமென். அமருங்கள். நாம் தொடர்ந்து 2வது பாடலை நாம் பாடுவோம். எல்மோஷா அந்த பாடலை நாம் பாடுவோம்.
யோபு 9ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி 35 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். உலகம் துன்மார்க்கர் கையில் விடுபட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்னர் யார் இதை செய்கிறார்? அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரையின் மேல் காய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. என் வருத்தங்களை பற்றி பயமாய் இருக்கிறேன். என்னை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன். நான் உறைந்த மழை தண்ணீரில் மூழ்கி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நான் அவருக்கு பிரயுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போலவே மனுஷர் அல்லவே. அவர் தமது மிளற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. இறுதி வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்யவில்லை. தேவத்தால் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை ஒரு வாரம் காலம் நம்மளை கண்மணி போல காத்து மறுபடியும் இந்த ஆலயத்திலே நம் யாவரும் காண தேவன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக எல் ஷடாய் நீ சர்வ வல்லவர் இந்த பாலை நாம் பார்க்கணும்.
சோஸ்திர பாடலை பாடுவோம். அன்பும் இருக்கும் உள்ளாண்டே இதற்காக ஆண்டவரே அப்பா ஏதோ வரையும் போகிறேன் சிறு காணிக்கை செலுத்தி உள்ளோம் ஆண்டவரே பாருங்க ஒரு வார காலமாக எங்களை பத்திரமா வேலைக்கு கொண்டு வந்ததற்கான ஆண்டுகள் சுஸ்திரம் ஆண்டவரே நாள் வரைக்கும் எங்களை பணத்தை அதிகமாக செஞ்சதற்கான ஆண்டுகள் சுஸ்திரம் ஆண்டவரே அப்பா இதுவாண்டவரே இந்த காணிக்கை நல்லபடியாக சேர்ச்சியில் பயன்படுத்த தலைவர்களுக்கு முயற்சி ஆண்டவரே நீரே இந்த சபையை ஆசீர்வதிக்குமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள பிதாவே. நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரின் பாலில் நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு போதக ஜெபத்தை வழிநடத்துவோம்.
கனத்திற்கும் உரியவரே. ஆட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. ஆட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரிய எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தையே உயர்த்தி உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர். உம்மை போல் வேறு தேவன் ஒருவரும் இல்லை. உமக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் எங்கள் ஏகாதிபத்திய தேவனே, நாமத்தையே உயர்த்துகிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே, நீ நீதியுள்ள தேவன், நீர் பராக்கிரமுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆண்டவரே, நீர் இருக்கின்றவராகவும் இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படத்தக்கவராக இருக்கிறீர். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே, எல்லா முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாய் நாமம் உயர்த்திருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள இயேசுவே, உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் கூடி உம்முடைய ஆலயத்திலே கூடி ஒரு மனமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் யாவையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்கள் எத்தனை! ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்கள் செய்தது எத்தனை! ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த நாட்களுக்காக, நேரத்துக்காக எங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, நீர் ஒருவர் எங்களை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி ஆண்டவரே, நீர் சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்படியாக இந்த வேளையில் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டருள வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய கரம் தாமே அவர்களை தாங்கி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் டேனிக்காக மன்றாடுகிறோம். டயாலிசிஸ் செய்கிற மகனை கர்த்தர் தயவாய் நடத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரி திரேசாவுக்கு கர்த்தர் இறங்குங்க, மகளையும் தொடர்ந்து கர்த்தர் திடப்படுத்தி ஒரு ஆலயத்தில் காணப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். சகோதரன் எரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க மகனுக்கு பாராட்டிய கிருபையை நினைத்த ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயார் ஏஞ்சலின்காக நன்றி செலுத்துகிறோம். தாயார் ஜெனோவாவுக்காக நன்றி. இப்படியாக கர்த்தாவே உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து தொடர்ந்து அவர்களை தயவாய் வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே பலவிதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய நேரத்திலே அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க கெஞ்சுகிறோம். இந்த சோதனை நேரத்தை அவர்கள் கடந்து செல்ல கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்கு பூரணமாய் தங்கியிருக்க கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வெட்கப்படுத்த மாட்டீர். அப்படியாக உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவாய் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற சகாயத்தை கர்த்தர் செய்தருள வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, சகோதரி ராமாயிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மட்டும் மகளோடு கூட இருந்து மகளை கர்த்தர் தேற்றி வருவதற்காக நன்றி. தொடர்ந்து மகள் பூரண குணமடைய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்.
கர்த்தாவே, எங்களுடைய கட்டட காரியத்தையும் உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மோண்டி வியாழன் ஈஸ்டர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் மனதார நினைவு கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட இந்த ஆராதனைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு இறங்குங்க. ஆண்டவரே, வேலை இடத்துல பலவிதமான சவால்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி தயவாய் நடத்துங்க. முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே, வேலை இடத்துல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, உத்தமத்தோடு வாழ பிள்ளைகளுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, சோதனை நிறைந்த இந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்பட வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக அவர்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் பெருக செய்யுங்க. அந்த சம்பாத்தியத்தின் வாயிலாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை குறைவில்லாமல் நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு திராணி உண்டாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறதான போராட்டங்கள் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்தில் நாங்கள் இன்னும் சமாதானத்தோடு அமைதலோடு நாங்கள் வாழ முடிகிறது. அதுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த யுத்தத்தினால் ஆண்டவரே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்தினால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீரே இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னீர். ஆனால் இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படாமல் எங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் வைத்து கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவித்தார். கர்த்தாவே, உடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய, குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு அதை எடுத்து சொல்ல எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரர் ராஜ்சேகருக்காக ஜெபிக்கிறோம். மகனை கர்த்தர் தயவாய் வழிநடத்த கர்த்தருடைய கரம் மகனை தாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய சித்தத்தை மகன் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் தாரும். மகனை ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து குடும்பத்தை பக்தியின் பாதையில் நடத்த மகனுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆனந்த் ராணி தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற இந்த தம்பதிகள் மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. தொடர்ந்து உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக குடும்பத்தை பக்தியின் பாதையிலே நடத்த கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படியாக உம்முடைய அன்பு கரம் தொடர்ந்து எங்களை தாங்கி வழிநடத்த கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிபி இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, மீண்டுமாய் உடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஒருவரே சந்திக்கிறவராக இருக்கிறது. அப்படியாக கர்த்தாவே, உங்களுடைய நாம மகிமைப்பட நாங்கள் யாவரும் வாழ எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தர் எங்களுக்கு நியமித்த இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓட, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து ஓட எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தாவே, தேவனே, எங்களை நெருக்கி நிற்கிற பாவங்கள் சோதனைகள் யாவையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தரையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவித்தார். தேவனே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல் கர்த்தர் தயவாய் எங்களை வழிநடத்த வேண்டுதல் செய்யும். தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்த
11ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்கி 21 வரையிலும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 19. ஸ்தோவான் நித்தமாய் எழுப்பின உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பினிக்கேனா நாடு, சிபுத்தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிபுரு தீவாரும் சிறுநே பட்டணத்தருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கேட்கிறவர்களுடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. மனசார பதில் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. சரி, உங்களில் எத்தனை பேர் இந்த மாறி மாறி வாசித்தல், சரியா, யோபு புத்தகத்தை வாசிக்கிறோம்ல, எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு முறையாவது வாசிக்கிறீங்க? அதாவது இந்த பகுதி இந்த வாரம் வாசிக்கிறோம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னதாகவே நம்ம வந்து வாசிப்போம் அப்படின்ற வாசிக்கிறவங்க, வாசித்தவங்க கையை உயர்த்துங்க. ரெண்டே 2 பேர் தாங்க, 3 பேருங்க, சரியா, 4 பேர். சரி, அதான் கேட்குறேன், சரியா. ஸோ மற்றவங்கன்னா ஏன் வாசிக்கல? சரிங்க, ஓகே, பரவாயில்ல. இது வரைக்கும் வாசிக்காட்டினா பரவாயில்ல, இனிமேல் வாசிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கான, கர்த்தருடைய நாளுக்கான ஆராதனைக்கான ஆயத்தங்கள். நம்ம வந்து வார இதழில் நம்ம வந்து போடுறோம்னா சும்மா போடலைங்க, பேஜ் வந்து கோசமாக இருக்குது அதனால நம்ம போடுறோம் அப்படின்னு இல்லை. நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக. யோபு புத்தகம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான புத்தகம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தியானிக்க, இது நமக்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக தான் அது வந்து எழுதப்படுகிறது. ஸோ அதனால் இனிமேலாவது ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் வாசித்துட்டு அப்புறம் நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்கு வரும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை புடமிடுவார். ஸோ அதுக்காக தான், சரியா, ஓகே. இதே விஷயத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். இந்த சமையல் நம்ம வந்து பார்க்குறோம், சமையல், சரியா. பிகாஸ் நான் பிரியாணி எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், பிரியாணி நமக்கு வந்து கிடைக்கல. சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 படம் இருக்குது. ஒன்று சாப்பாடு, இது வந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உப்பு, சரியா. ஸோ உப்பு என்ன செய்யப்படுது? உப்பு என்ன செய்யறாங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. உப்பு என்ன செய்யறாங்க? சாப்பாடுல போடுறாங்க, சரியா. போடுறாங்க அப்படின்னு சொல்வதை விட இன்னும் நல்லா இன்னும் நல்லா கொஞ்சம் அழகா சொல்லணும்னா எப்படி? உப்பு சுவை, அது தெரிஞ்சா இங்க வந்து என்ன செய்யறாங்க? உப்பு என்ன செய்யறாங்க? தூவுறாங்க, சரிங்களா. ஓகே. ஸோ உப்பு வந்து தூவுறாங்க. ஸோ உப்பு வந்து தூவும் போது குறிப்பாக அந்த சாப்பாடு சில நேரத்தில் சமைத்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பாருங்கள், அப்படியே ஒரு இடத்துல போட மாட்டாங்க, மாறாக என்ன செய்வாங்க? தூவுவாங்கல்ல. ஏன் தூவுறாங்கன்னா எல்லா அந்த சுவையில் இந்த சாப்பாடு இருக்கிற எந்த பகுதியை நீங்கள் வந்து எடுத்தாலும் அது வந்து சுவையாக இருக்கணும், சரியா. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நல்லா அழகாக ஈவனாக சரி சமமாக தூவணும் என்பதற்காக இப்போ ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி? இப்படியா, சரியா, அப்படி போட்டாக்க அப்படி சமமாக வருமா? சரி, எது எப்படி வேணும்னா உப்பு அது வந்து சமையல்ல அல்லது சாப்பாட்டில்
சமமாக தூவப்படுகிறது. அது காரணம் என்னன்னா, அந்த சுவை, அந்த சாப்பாடு நீங்க எந்த பகுதி, எந்த போர்ஷன் நீங்க வந்து எடுத்தாலும் அது ஒரே சுவையாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே உப்பு தூவப்படுகிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலதான் நம்ம வந்து பார்க்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் சுவிசேஷம் சென்றடைய தம்முடைய ஜனங்களை சிதறடிக்கிறார் என்று பார்க்கிறோம். உப்பு தூவப்படுகிறது, தேவ ஜனங்கள், தேவன் என்ன செய்கிறார், சிதறடிக்கிறார் என்று பார்க்கிறோம். He scattered his people. உலகத்தில் எல்லா ஜனங்களும் தேவனுடைய இரட்சணியத்தை கண்டடைய வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஜனங்களை சிதறடிக்கிறார். இதுதான் இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, scattered to preach the gospel. சுவிசேஷம் பிரசங்கிக்க சிதறடிக்கப்படுகின்றன. இந்த சிதறடிக்கப்படுவது சுவிசேஷம், the scattering and gospel, அதை குறித்து நம்ம வந்து பேசும்போது முதலாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த பகுதியிலிருந்து தேவன் சிதறலை அனுமதிக்கிறார். God permits scattering அல்லது God allows scattering என்பதை நம்ம வந்து சிதறடிப்பதை தேவன் அனுமதிக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த முதல் 19ஆம் வசனத்துல பாருங்க, மறுபடியும் வாசிங்க அதை. 11ஆம் அப்போஸ்தலர் 11:19. தேவன் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி கொண்டார்கள். சரி, இங்க வந்து பார்க்கிறோம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய, அதாவது குறிப்பா சீடர்கள் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் பல இடங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு வந்து சிதறடிக்கப்படுகிறார்கள். சரி, இந்த பின்னணியை நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் வந்து இந்த சிதறடிக்கிறதுல எவ்வளவு தீவிரமா இருக்கிறார்? Why God is so much interested in scattering? இல்ல பாருங்க, இதுதான் தேவனுடைய உன்னதமான ஒரு நோக்கம். அதாவது நம்ம வந்து பார்க்கிறோம், தேவனுடைய ஆதி தீர்மானம் என்னவென்றால், அதாவது God intended plan, தேவனுடைய சித்தம், ஆதி சித்தம் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். என்னன்னா, திருப்புங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்புறம் இன்னொரு ஆள் வந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்புறம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்து வச்சுங்க, சீக்கிரமா வாசிங்க. முதலாவதாக ஆதியாகமம் 1:28 வாசிங்க. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பதவி கருகி பூமியை நிறுத்தி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மத்தியங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சரி, இங்க வந்து பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்களுக்கு ஒரு உன்னதமான நோக்கத்தை தேவன் சொல்கிறார் அல்லது வைத்திருக்கிறார். என்னன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று பார்க்கிறோம். சரியா, பூமியை நீங்க நிரப்பணும் அப்படின்னா ஜனங்கள் வந்து பெருகணும். அதுதான் வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார், சகல ஜாதிகளுக்கும் நீ வந்து ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்றது. அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, பூமி அந்த ஏதேன் தோட்டம் மட்டும் அல்ல, அல்லது அந்த இஸ்ரேல் தேசம் மட்டும் அல்ல, மாறாக பூமி முழுவதும் ஜனங்கள் பெருகி தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுக்காக தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், to declare God's glory. That is God intended purpose. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் என்ன நடக்குது? மனுஷன் பாருங்க, man distorted God's plan. தேவனுடைய நோக்கத்தை மனிதன் சிதைத்தான் என்று ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க.
ஆதியாகமம் 11 நான் வாசிங்க. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தளவலாகவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சரி, என்ன பாக்குறேன்னா தேவன் பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்றாரு. சரிங்களா? யூ ஹேவ் டு ஸ்கேட்டர்ல நீங்க சிதறப்பட்டாதான், நீங்க சிதறி போனால்தான் பூமியை நிரப்ப முடியும். ஆனா மனுஷன் அவன் கடவுளுக்கு மேலாக உயர்ந்து அவன் என்ன சொல்றான், நாம் சிதறி போகாதபடிக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டத்தை மனிதன் என்ன செய்கிறான், சிதைத்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். டிஸ்டார்டட் காட்ஸ் பிளான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா தேவன் இதை அறிந்து தேவன் என்ன செய்யறாரு, இப்படியே விட்டுக்கிட்டு போனா மனுஷன் நம்மளுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்ற மாட்டான். மாறாக இவன் முடிஞ்சாக்கா இனத்தோட சேர்ந்துக்கிட்டே இருப்பான், இவன் தன்னுக்குள்ளேயே அப்படியே இருப்பான், இவன் ஒன்னாவே இருக்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு. இப்போ 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11 4ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, அது வாசிச்சாச்சு. ஓகே, 8ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதற போக பண்ணினார். சரிங்களா? ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனுஷனை தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே என்ன செய்யறாரு, மனுஷனுடைய பாஷைகளை confounded the language, பாஷைகளை தாறுமாறாக்கி இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, போ பூமி எங்கும் போ. சரியா? அப்போ அங்க பாஷைகளை தாறுமாறாக்கும் போது சொல்லும் என்ன நடக்குது, ஒருத்தன் பேச புரியல. சரியா? அப்ப என்ன செய்யறாங்க, புரியாத போது அவனவன் தன் வழியே போகிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், மனுஷன் தேவனுடைய திட்டத்தில் அப்படியாக பழுகி பெருகி தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை மனுஷனுக்கு வைத்தாரு. அந்த நோக்கத்தை மனுஷன் நிறைவேற்றவில்லை. மனுஷன் நிறைவேற்றல. ஆனா மறுபடியுமாக ஆண்டவர் கட்டாயப்படுத்தி மனுஷனை சிதறடித்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்தார் என்று நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், அதன் பிறகு பூமி பழுகி பெருகினது, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம மறந்துடவே கூடாது. அவர்கள் எல்லாருமே பாவத்துல விழுந்து போன ஜனங்களாக காணப்படுகிறார். they were sinners. எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார். they are fallen people. வீழ்ச்சி அடைந்த ஜனங்களாக காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 17 26 27. அடுத்த ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் கடுமையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சரி, என்ன பார்க்கணும்னா, இங்க மனுஷன், அதாவது சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே, பூமி முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார். 27ஆம் வசனத்துல கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். தேவனை தேடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே தேவன் அவர்களை சிதறடித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை கண்டுகொள்ளும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், காலங்கள் நிறைவேறின போது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். when the fullness of time comes, God sent his son to save mankind அப்படி நம்ம பார்க்கிறோம். ஓகே, நான் கலாத்தியர் 4:5 நம்ம வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது
ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்த்தோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு 2000 வருடங்களுக்கு முன்பு. அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்களுடைய சாட்சியின் வாயிலாக அநேகர் ரட்சிக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, குறிப்பாக இந்த இஸ்ரேல்ல யூதர்கள், ஏன்னா அங்கதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கணும், ஊழியம் அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது, சுவிசேஷம் அங்கேருந்து தான் ஆரம்பமாகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஜனங்கள் யூதர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால், அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். they were persecuted. அவங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டார்கள் அல்லது உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் வந்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 8:1 வாசிங்கத. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சரிங்க, வந்து பார்க்கிறோம் சிதறப்பட்டு போனார்கள் அப்படின்னு பார்க்கிறோங்க. ஸோ அதே தான் அந்த சிதறப்படுதல் அப்படியே தான் வருகிறது. ஸோ என்ன நடக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க, விசுவாசித்தவர்களுக்கு துன்பம் உண்டாயிற்று. அப்புறம் நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த இஸ்ரேலிய சரிங்களா யூதேயா அப்புறம் சமாரியா இப்படி பட்டணங்களுக்கு எல்லாம் அவர்கள் வந்து சிதறப்பட்டு போனார்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ என்னென்ன பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை உணரணும். அதாவது படைப்புக்கு பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், தேவனுடைய நோக்கமே ஜனங்கள் சிதறடிக்கப்படுது. ஏனென்றால் நான் சொன்னது போல பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். The whole earth, பூமி எல்லாம், பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு மனுஷன் ஒத்து வரல, சரியா? தேவனுடைய திட்டத்தை அவன் வந்து சிதைத்தான். ஆனாலும் தேவன் அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்றாரு, மீண்டுமாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மீண்டுமாக தம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் ஒன்றினை இணைக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆனா அதற்கு மனுஷன் ஒத்து போகவே மாட்டான், சரியா? அவன் முடிஞ்சாக்கா அங்கேயே தான் இருக்க பார்க்கிறான். ஆனா தேவன் என்ன செய்றாரு, இந்த தம்முடைய ஜனங்கள் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் என்ன செய்கிறார், இப்போ அவர்களை சிதறடிக்கிறார். இது மனிதனுக்குள்ள வந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவன் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. தேவன் இதை அனுமதிக்கிறார். இந்த சிதறலை தேவன் அனுமதிக்கிறார். அந்த சிதறல் எப்படி உண்டாகுது, இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த துன்பம், the persecution, உபத்திரவம், அது தேவன் அனுமதிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த துன்பத்தின் வாயிலாக, இந்த உபத்திரவத்தின் வாயிலாக தான் என்ன நடக்குது பிரியமானவர்களே, தேவனுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் போகிறத நம்ம வந்து பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏறத்தாழ 500 பேருக்கு வெளிப்பட்ட பிறகு ஆண்டவர் பரம்பி ஏறும் பொழுது ஒரு உன்னதமான பிரதான கட்டளையை வந்து தேவன் கொடுக்கிறார். God gave great commission to his disciples. என்ன அந்த பிரமாணம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு போங்க. நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்றார். அந்த புறப்பட்டு போகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இடத்தை விட்டு நீங்க வந்து போங்க. You have to go. If you don't go, then my name will not be glorified. என்னுடைய நாமம் மகிமைப்படாது அப்படின்னு சொல்றார். அதேதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க.
அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சரி, அங்க வந்து பார்க்கிறோம் யூதேயா சமாரியா யூதேயா அப்புறம் சமாரியா பூமி கடைசி பரியந்தமும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த ஹோல் எர்த். சரிங்களா? அப்புறம் மார்க் 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. மார்க் 16:15 பாருங்க. the same commission, அதே கட்டளை, பிரதான கட்டளை தேவன் கொடுக்கிறார். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கியுங்கள். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த செய்தி வந்து இப்ப எங்க கொடுக்கப்படுகிறது? இந்த கட்டளை எங்க வந்து கொடுக்கப்படுதுன்னா, இட் இஸ் இன் ஜெருசலம். சரியா? இப்ப ஜெருசலம் எங்க இருக்குது? யூதேயாவில் இருக்குது. சரியா? யூதேயா. அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று யூதேயா, இன்னொன்னு சமாரியா. சரிங்களா? அப்ப அடுத்துதான் நம்ம வந்து பார்க்கிறோம், அதுதான் இஸ்ரேல். யூதேயா, சமாரியா. எருசலேம் இங்க இருக்குது, நடுவில் எங்க இருக்குது? இதுதான் யூதேயா, அப்புறம் இதுதான் சமாரியா. சரிங்களா? ஸோ இதுதான் முழுவதும் இஸ்ரேல். இப்ப எருசலேம்ல ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு யூதேயானா the whole region. அப்புறம் சமாரியாவுக்கு வந்து போங்க, உங்களோட ரீஜன் விட்டு நீங்க வந்து மேல போங்க அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, பூமி கடைசி. அப்புறம் பார்க்குறோம் மேலே வந்து போனோம்னாக்கா யூரோப், அப்புறம் மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து வருகிறது. சரி, அப்போ ஆண்டவருடைய நோக்கம் வந்து என்னன்னா, இந்த உபத்திரவத்தின் வாயிலாக தம்முடைய ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்படும் பொழுது தேவனுடைய சுவிசேஷம், அதாவது கல்வாரி சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ பிரியமானவர்களே, சிதறடிக்கப்படுகிற ஜனங்கள் அல்லது விசுவாசிகள் அவங்களோடு கூட ஒரு பாரத்தையும் சுமந்து கொண்டு போகிறார்கள். என்ன பாரம்? உபத்திரவம் என்கிற பாரத்தை. wherever they go, we are persecuted. We are persecuted for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் உபத்திரவப்படுகிறோம் என்ற அந்த உபத்திரவத்தை அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார். இதுதான் தேவனுடைய நோக்கம். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற அந்த பாடுகளை அவங்க வந்து எங்க போனாலும் அதை தான் அவங்க வந்து கொண்டு போகணும். அது நம்மளை விட்டு நீங்காது. வசனம் வந்து சொல்லுகிறது, யோவான் 16:33 வாசிங்க. John 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவர்களை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சரி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கிறிஸ்துவுக்காக நீங்க வந்து வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஜேபியில இருந்தாலும் சரி, பேராக்ல இருந்தாலும் சரி, சரிங்களா, அல்லது ஸ்லேங்கோல இருந்தாலும் சரி, திரங்கானூர்ல இருந்தாலும் சரி, கிளாந்தானுக்கு போனாலும் எங்க போனாலும் சரி, உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு. சரியா? எங்க போனாலும் நீங்க உபத்திரவம் வந்து உண்டு. அதாவது விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற சோதனைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நீங்க வந்து பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் 19 வாசிக்கிறோம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல், கவனிங்க, பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
இந்த சுற்றி திரிந்தவர்கள் யாரு? உபத்திரவம் அடைந்தவர், உபத்திரவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம எங்க போனாலும் மறந்துடவே கூடாது, நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவன் அதை ஒரு நோக்கத்தோட வைத்திருக்கிறார். உபத்திரவம் இல்லாத இடம் இல்லவே இல்லை. இந்த உபத்திரவம் நிறைந்த விசுவாசிகளை கொண்டு தேவன் என்ன செய்யறாரு? இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், தேவன் சிதறலை பயன்படுத்துகிறார். அதாவது இந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவ ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களை கொண்டு தேவன் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். வசனம் 21 பாருங்க, 20. அவர்களில் சிப்புரு தீவாரும் கிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லது தேவன் எந்த ஒரு அசைவு மூவ்மெண்ட், எந்த ஒரு அசைவை தேவன் செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த விசுவாசிகளை தேவன் சிதறடிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது என்ன காட்டுகிறது? தங்களுடைய விசுவாசம் உண்மையானது. Their faith is real. சரிங்களா? அதனாலதான் பாருங்க, அவங்க எங்க போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் பாடுபட தயாராக இருந்தார்கள். அப்ப அது என்ன காட்டுகிறது? 1 தெசலோனிக்கர் 1:4 பாருங்க. 1 Thessalonians 1:4. வாசிங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சரியா? 1 Thessalonians இல்லைங்க. 1 Thessalonians 1:4. ஒன்று நாலு தானே? வாசிங்க அதை. சாரி, ஓகே. 2 தெசலோனிக்கர், சாரி, 2 தெசலோனிக்கர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பித்த நிமித்தம் உங்களை குறித்து தாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். சரி, இங்க கவனிங்க. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் அப்படின்னு பார்க்கிறோம். விசுவாசத்தை காண்பிக்கிறதன் நிமித்தமாக நம்ம பார்க்கிறோம். So that we ourselves glory in you in the churches of God for your patience and faith in all your persecution and tribulations that ye endure அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, இந்த 5ஆம் வசனத்தை ஆங்கிலத்தில் அந்த 5ஆம் வசனம் வருது. ஓகே, என்ன பார்க்கிறோம்னா, இங்க இந்த விசுவாசிகள் அவங்க சகிக்கிற இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அது உண்மையானது, அது நிஜமானது, அது மெய் என்று அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதனால பாருங்க, அந்த 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 உபத்திரவங்கள் எல்லாம் அவங்க சகிக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்கலை. அவங்க எந்த பட்டணத்துக்கு போனாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்கள் பாடுபட, அவர்கள் துன்பங்களை சகிக்க அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ என்ன காட்டுகிறது? அவர்கள் எங்க போனாலும் சரி, எங்க சிதறடிக்கப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவின் நிமித்தம் சாட்சியாக அவர்கள் நிற்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அதுதான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1
8 நம்ம வந்து வாசித்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சரிங்களா? அப்போ அந்த துன்பம் உபத்திரவம் அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. validate their faith. அப்போ அந்த விசுவாசம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் போது அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக அவர்கள் நிற்கிறார்கள். எந்த பட்டணமா இருந்தாலும் சரி, யூதேயாவா இருந்தாலும் சரி, சமாரியாவா இருந்தாலும் சரி, அல்லது பூமியின் கடைசி பரியந்தமா இருந்தாலும் சரி, அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் சாட்சிகளாக நிற்கிறார். அப்போ பிரியமானவர்களே, சாட்சிகளாக நிற்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களை ஒரு நோக்கத்தோடு சிதறடிக்கிறார், அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப அந்த விசுவாசத்தை எப்படி அவர்கள் வந்து காண்பிக்க முடியும்? சிதறடிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் இப்போ என்ன செய்யணும்னா, சிதறல் என்கிற வேலையை செய்ய வேண்டும். சிதறடிக்கப்பட்டவர்கள் சிதறல் என்கிற வேலையை செய்ய வேண்டும். சரிங்களா? எப்படி? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை, parable of the weeds. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை வந்து சொல்றாரு. விதைகள் வந்து ஒருவன் வந்து தூவினான் 4 விதமான நிலங்கள்ல, 4 kind of lands. லேண்ட்ஸ்ல வந்து விதைகள் வந்து தூவினான். ஓகே, கல், மண், அப்புறம் இந்த மாதிரி 4 விதமான நிலங்கள். சரி, அப்ப என்ன பார்க்குறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்போது பூமியில இந்த தேவராஜ்யத்தை குறித்து அவர் வந்து பேசினார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிட்டாரு, பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். இப்போ நம்முடைய வேலை, அதாவது விசுவாசிகளுடைய வேலை என்ன? அவர்களுடைய வேலை என்னன்னா, இந்த சுவிசேஷம் என்கிற இந்த விதையை அவர்கள் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். சிதறடிக்கப்படுகிறவர்கள் சுவிசேஷம் என்கிற விதையை அவர்கள் விதைக்க வேண்டும். அப்ப நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுடைய வேலை என்ன? விதைக்கிற வேலை. we are the sower. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? நம்ம அறுக்கிற வேலை தான் நமக்கு அறுக்க மட்டும் தான் தெரியும், நமக்கு விதைக்க தெரியல. சரியா? அந்த விதைக்கிற வேலையை தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். யார் இந்த விதைக்கிறவன்? சரியா? அது முன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தாரு. இப்போ அந்த ரோல், அந்த பொறுப்பை தேவன் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். நம்ம யாரு? துன்பங்களை சகித்து கொண்டிருக்கிற விசுவாசிகள். அவர்களிடத்துல நாம் என்ன செய்யணுமா? நம்ம வந்து விதைகளை தூவ வேண்டும். சுவிசேஷம் என்கிற விதையை நாம் வந்து தூவ வேண்டும். அப்போ பிரியமானவர்களே, சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷம் என்கிற விதையை தூவவே தேவன் அவைகளை அனுமதித்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு பாருங்க, இந்த சிதறல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது அப்படியே என்னமோ ஒரு சுனாமி வந்து எல்லாம் அப்படியே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் அங்கங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். இந்த சிதறல் என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அகராதியில் இல்லை. ஆனால் பிரியமானவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இட் இஸ் இன் யுவர் டிக்ஷனரி. அது உங்களுடைய அகராதியில் இருக்குது. எப்படி தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே இடத்துலயா இருக்கிறோம்? ஒரே தமான்லையா இருக்கிறோம்? இல்ல எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமா? நம்ம வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். எல்லாம் ஒரே கம்பெனிலயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? எல்லாம் கேபிஜில வேலை செய்யணுமா? இல்ல எல்லாரும் பிஎன்இல வேலை செய்யணுமா?
சரியா? சரியா, எங்கேயா வேலை செய்கிற? சிங்கப்பூர், சிஸ்கோலையா? சிஸ்கோ, எல்லாம் சிஸ்கோவில் வேலை செய்யணுமா? இல்லை, எல்லாரும் தேவன் எங்கே வச்சிருக்கிறாரு? எங்கே வைக்கணுமோ அங்கே சிதறடிச்சிட்டாரு தேவன். அங்கங்கே சிதறடிச்சிருக்கிறார் நம்மளை. சரியா? அப்ப எதுக்காக இப்ப பாருங்க, இந்த சிதறடிக்கப்பட்ட நாம், அதுதான் ஆங்கிலத்தில் நல்ல ஒரு 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 டேர்ம் வந்து இருக்குங்க. இட் இஸ் கால்ட் மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ், ஒர்க் பிளேசஸ், ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹோம்ஸ், வீடு கூட. ஸோ இது வந்து ஒரு பொது இடம்னு வராது தமிழ்ல. அஃப்கோர்ஸ் நீங்க மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா சந்தை தான் வரும். சந்தை, பசார் அப்படின்னு தான் வரும். ஏன் அது வந்து அந்த சந்தை அப்படின்னாக்கா, ஏன்னா அங்கதான் வந்து எல்லாரும் வருவாங்க. எல்லா இனம், எல்லா கோத்திரம், எல்லா ஜாதியார் எல்லாரும் வருவாங்கல்ல. சரியா? ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ் என்ற வார்த்தைக்கு சந்தைன்னு நான் வந்து போட்டால் உங்களுக்கு உடனே பஜார், ரமடான் பஜார் வந்துடும். சரியா? அப்புறம் உளுத்துறா மார்க்கெட் வந்துடும். அப்புறம் ஜோஜயா மார்க்கெட் போவீங்க, இல்லைன்னா தீபாவளி சந்தைன்னு வந்துடும். சரி, இதுதான் சந்தைன்னு போட்டாலே உங்களுக்கு அப்படி வந்துடும். சரி, அதனால தான் நான் போடல, பொது இடம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க என்னன்னா, இன்னைக்கு கடவுள் பாருங்க நம்ம எல்லாரும் வித்தியாசமான இடத்துல வச்சிருக்கிறாருங்க, சிதறடிச்சிருக்கிறாரு. சரியா? எல்லாரும் லோரி ஓட்டுறோமா? எல்லாரும் பஸ் ஓட்டுறோமா? இல்லையே. எல்லாம் பாருங்க, ஆண்டவர் வித்தியாசமான இடத்துல நம்மளை வந்து வைத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் இருக்கிற இடத்துல சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்க. நீங்க மறந்துடாதீங்க. பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல இந்த 4 நிலங்களும் இருக்குங்க. இந்த 4 நிலமும் இருக்குதுல்ல. ஒண்ணு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அப்புறம் இந்த 3 வந்து ஏற்றுக்கொள்ளும், அப்புறம் செத்து போவோம். சரிங்களா? ஒன்று வந்து விதை போட்டாலும் வளராது, வளர மாதிரி இருக்கும், வளராது. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ நீங்க சொல்லுங்க, இது என்ன வேலை இடத்துல மட்டுமா இருக்குது? ஸ்கூல் இருக்கு தானே, எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ தேவன் பாருங்க நம்மள எல்லாரையும் இந்த மார்க்கெட் பிளேஸ், அந்த பொது இடத்துல ஆண்டவர் நம்மளை வந்து வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் விதைக்கிறவர்கள். சரிங்களா? இப்போ நீங்க என்ன செய்யுங்க, உங்க பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ விதைக்க தேவன் அழைத்திருக்கிறார். சொல்லுங்கப்பா. விதைக்க தேவன் அழைத்திருக்கிறார் சொல்லிட்டு வீட்டுல போய் கச்சா மஞ்சாங் விதைய வாங்கி, சரியா? இப்ப தெளிவா சொல்லுங்க, சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்கப்போ. அல்லேலூயா. சரிங்க. சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, கேபிஜேல காலடி எடுத்து வைக்கும் போது என்ன சொல்லணும்? சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார். பிஎனில கால் வைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? சரியா? ஸோ அதே மாதிரி லோரியில் ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம இதெல்லாம் சொல்றது இல்லை. நம்ம எப்படி பார்க்குறோம்? வேலைனா பணம், ஸ்கூல்னா கல்வி, முடிந்தது, அவ்வளோதான். நம்ம வந்து எப்பொழுதுமே கடவுளையும் நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம வந்து இணைத்து பார்ப்பதே இல்லை. கடவுள் வந்து எங்க இருக்கிறாரு? சர்ச்சில் இருக்கிறாரு. முடிந்தது. கடவுள் சர்ச்சில் இருக்கிறாரு. சரியா? அதுதானே இந்துவும் நம்புறாங்க. சாமி எங்க இருக்குது? கோயில் இருக்குது. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை என்னங்க வித்தியாசம்? எங்க இருக்கிறீங்களோ அங்க சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அங்கே பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க உங்களை எப்படி நீங்க வந்து பார்க்குறீங்க? You have been Christian for so many years. பல வருடங்களாக உங்களை நீங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலே உங்களை வந்து ஒரு விதைக்கிறவனாக, சுவிசேஷத்தை விதைக்கிறவனாக தேவன் என்னை எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே சுவிசேஷம் என்கிற விதையை விதைக்கிறவனாக நான் இருக்கிறேனா, காணப்படுகிறேனா?
தேவன் என்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நீங்க சிந்தித்து பார்த்ததுண்டா? சுவிசேஷத்தின் விதையை விதைக்க பயன்படுத்தப்படுகிற கிறிஸ்துவின் சாட்சியாக உங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? அல்லது இல்லை, நான் பணம் சம்பாதிக்க போறேன், நான் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், நல்ல வேலை செய்யணும், இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை சிதறடித்திருக்கிறார். எதற்காக? சுவிசேஷம் என்கிற விதையை விதைப்பதற்காக. இறுதியாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த சிதறல் மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அந்த 21ஆம் வசனத்துல பாருங்க, 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 11:21, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் இந்த இரட்சணிய கிரியையை தேவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார். வேதாகமம் முழுவதும், throughout the Bible we testify that God is working the work of redemption through his son Jesus Christ from the fall of man until now, இன்றைக்கு வரைக்கும் அந்த இரட்சணியத்தின் கிரியையை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் 4:28 நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த ரட்சிப்பின் கிரியையை ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதை செய்கிறார். தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போதே நமக்கு தெரியும், அது பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடியது. கர்த்தர் பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறதுல ஒரு பாடல் நம்ம பாடணும்ல, தேவனால் கூடாதது சம்திங் நம்ம வந்துச்சுல, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இரட்சணியத்தின் கிரியையை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர். சோ அது எப்படி செய்யறாரு? இந்த சுவிசேஷத்தின் வாயிலாக அவர் மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். The gospel works to transform hearts, changing lives from death to life, guilt to grace, and bondage to freedom. இது ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த கிரியையை செய்ய முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த 21ஆம் வசனத்துல அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சுவிசேஷம், அந்த விதைப்பார்கள் எப்படி கிரியை செய்த அவங்களுடைய உள்ளத்துல. அப்ப இந்த விசுவாசிகள் விதையை விதைத்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த விதையை முளைக்க செய்து பிறகு அது கனி கொடுக்கும்படி செய்கிறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனமும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2ல 37 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சரிங்களா? ஓகே, அந்த 36 நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் இறந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்து மாக்கினார் என்றும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்ற அந்த சுவிசேஷத்தை வழங்கின பிறகு நம்ம பார்க்கிறோம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் கொடுங்க, எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் இதை செய்கிறார். மனம் திரும்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இரட்சணியத்தின் கிரியையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே தான் இங்க 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் அவர் சொல்றாரு, அவர்கள் திரும்பினார்கள், தேவனிடத்துல திரும்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
சிதறடிக்கப்பட்டவர்கள் பூமி முழுவதும் சென்றார்கள். அவர்கள் சுவிசேஷத்தின் விதையை அவர்கள் விதைத்தார்கள். தேவன் என்ன செய்கிறாரு? அந்த மனம் திரும்புதலின் கிரியையை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய கரம் ரட்சிப்பதற்கு வரம்பு இல்லை. there is no limitation for God to save his people. ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கரம் எப்பொழுதும் குன்றி இருக்காங்க. அவருடைய கரம் விரித்தவராய் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை தேவன் ரட்சிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா என்ன நோக்கம்? அந்த சுவிசேஷம் என்கிற விதையை நீங்கள் விதைப்பதின் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ தேவன் பாருங்க, ஆதியிலே தேவன் தம்முடைய ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு, எதுக்காக சிதறடிக்கப்படணும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் மனுஷன் அதை செய்ய தவறினான். ஆனாலும் தேவன் மீண்டுமாக அந்த நோக்கம் நிறைவேற ஜனங்களை சிதறடித்தார். அப்போ பிரியமானவர்களே, அந்த சிதறடிக்கிற அந்த கிரியை, அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் அவருடைய சாயலில் மீண்டுமாக அடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம மறந்துடவே கூடாது, தேவன் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திரு. உலகம் என்று சொல்லும் பொழுது நான் சொல்றது அந்த மார்க்கெட் பிளேஸ். தேவன் எங்கே நம்மளை வைத்திருக்கிறாரோ அங்கே தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும். மத்தேயு 5:16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் அறிக்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எதற்காக? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இதுதான் தேவனுடைய ஆதி தீர்மானம், நோக்கம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. அப்ப இன்றைக்கு தேவன், பிரியமானவர்களே கவனிங்க, தேவன் இன்றைக்கு உங்களை கேபிஜியில் வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சிருக்கிறாரு? தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்? சுவிசேஷம் என்கிற விதையை நீங்கள் விதைத்தால். பிஎனில கடவுள் எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஏன்னா பாஸ்டர் நீங்க நம்மளே போட்டு அடிக்கிறாரு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப பிரபலமா சிந்தையில் இருக்குது, இந்த கம்பெனி தான். ஸ்கூல்ல எதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? நான் 1வது வரணும், 2வது வரணும் இல்லை, அதுக்காகவா? நீங்க 40வது வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சுவிசேஷத்தின் விதையை விதைக்கணும். நீரா அதுக்கு 40வது வந்துறாரு, சரியா? பாஸ்டரே சொல்லிட்டாரு 40 வரலாம் அப்படின்னு. பிரியமானவர்களே, பாடுகள் நிறைந்த உங்களை கடவுள் இந்த பொது இடத்துல வைத்திருக்கிறாரு. உடைந்து போனவர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க முடியாது. God has put the suffering saints you so that the broken will hear the gospel. சரிங்களா? சரியா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து God has put the suffering saints போட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுங்க? God has put, உங்க பேரை போடுங்க, சரியா? God has put James Raja here நான் இப்போ சேர்ச்சில் கொடுத்துருந்தான், சரியா? So that the broken will hear the gospel. சரிங்களா? இப்போ எல்லாரும் உங்களுடைய பேர் அந்த இடத்துல போடுங்க. உடைந்தவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்காக தேவன் அந்த துன்பப்படும் பரிசுத்தவான்கள் எடுத்துட்டு உங்க பேரை போடுங்க, சரியா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?
ஓகே, ஆங்கிலத்தில் சொல்றவங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க, தமிழ் சொல்றவங்க தமிழ் சொல்லுங்க. சேர்ந்து 1 2 3. சரியா? தேவனுடைய பிரசன்னத்துல வாக்குறுதியை கொடுத்துருக்கிறீங்க, இதை நிறைவேற்றுங்க. சரியா? சொல்லால இருக்கட்டும் அப்படின்னு இல்லை. சுவிசேஷம் என்கிற விதையை நாம் விதைத்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட செய்வோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராம். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பார்வையிட்டார். இறுதி பாடலாக அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை இந்த பாடலை நாம் பாடுவோம். Oh
நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பல இடங்களிலே வைத்திருக்கிறீர், ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வைத்திருக்கிறீர். சுவிசேஷம் என்கிற விதையை நாங்கள் தூவும் இருக்கேன். ஆண்டவரே, நீர் எங்களை சிதறடித்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. கர்த்தாவே, அது வேலையிடமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, சுவிசேஷம் என்கிற விதையை தூவை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடமெல்லாம் ஊழிய ஸ்தலமாய் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவித்தாங்க. உடைந்து போனவர்கள் எங்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் செய்தியை அறிவிக்க எங்களுக்கு உதவித்தார்கள். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.